பரம் தோன்றி, பரத்திலே சிவம் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே சதாசிவம் தோன்றி, சதாசிவ மகேஸ்வரன் தோன்றி, மகேஸ்வர ருத்ரன் தோன்றி, ருத்ரனை விஷ்ணு தோன்றி, விஷ்ணுவினை பிரமா தோன்றி, பிரமாவிலே அப்பு தோன்றி, அப்பிலே வாயு தோன்றி, வாயுவிலே பொது தோன்றி, திருவிலே அன்னம் தோன்றி, அன்னத்தில் பச்சைகள் தோற்றுவிக்கப்பட்டன. சிருஷ்டி துதி சந்தானம் செல்லக்கூடிய முத்தலுக்குமே முதன்மையாக விளங்கக்கூடிய சிருஷ்டி கர்த்தாவாகிய பிரம்மதேவனாகப்பட்டவன் உலகத்திலே முதல்வனாக 4 ஊர்களை தோற்றுவிக்கப்பட்டார். அவர்களில் ஜனகர், ஜனந்தனர், ஜனாதனன், ஜனத்தகுமாரர் என்று சொல்லக்கூடிய 4 படைத்து உலக உற்பத்திக்கு உதவுங்கள் என உத்தரவிட்டான் பிரம்மதேவன். அதை ஏற்று அனைவருமே செவ்வொரு நடந்தார்கள். யாம் மட்டும் இல்லறம் என்பதை அகற்றினி, திகமரம் என்பதை கைக்கொண்டு மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய ஆசைகளை அரவண ஒழித்து ஜடாமகனத்தை முடித்து பற்பல கோட்பாடுகளை கடைபிடித்து மகதையாலை இசைத்து அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, நடன பிரியா ருத்ரா, கதிப்பிரியா கந்தா, கனகர பிரியா சுந்தராமா, கனகப்பிரியா நாரதா என்ற கனகத்திற்கென்றே உதித்திட்ட மக்கள் நாம் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கி ஒரு கழகத்தை செய்யாவிட்டால் என்னுடைய சிரசாகப்பட்டதோ 1008 சொப்பனாக வைக்க வேண்டும் என்று எனது அண்ணன் தக்க நாள் கொடுக்கப்பட்ட சாபம். ஆகினாலே கழகம் எங்கே, கழகம் எங்கே என்று இந்த உலகத்தை வளம் கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட கழகம் செவ்வன நடக்க வேண்டும் என்றால் ஆதி வராசக்தியுடைய அருள் இருக்க வேண்டும் அல்லவா? அண்ணவளை வணங்கிவிட்டு நம்முடைய தொழிலை கவனிக்க ராஜாக்கூர் ஆறுமுகம் அவர்களுக்கு அரசூர் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. மாலை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தர்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் மனமான நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். தாயே கருமாரி, தாயே கருமாரி, தேவி கருமாரி, துமினி மகமாயி, தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துமினி மகமாயி, தாயே கருமாரி, கொள்விக்க மனிதமில்லை, ஆயிரம் பெருமகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை, ஆயிரத்தில் வந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தன்னால் மற்றது தாயில் வேண்டும், தாயை நிறைந்தது கனவொளி நின்றாள். தன்னால் மற்றது தாயில் வேண்டும், தாய் மனம் நிறைந்தது கனவொளி வேண்டும். அன்னைய காப்பவன் மாந்தன் தெய்வம், அன்னைய காப்பவன் மாந்தன் தெய்வம், அன்னை பிதாவும் முன்னணி தெய்வம். ஆயிரத்தில் வந்த கோவிலும் இல்லை, தன்னை சொல்விக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் இடத்தை பார்க்கும் பொழுது மனதுக்கு எவ்வளவு மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. காரணம், தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்துக்கு மூவர், சபத்திற்கு 4, சகலத்திற்கும் 5 என்பதற்கிணங்க அங்கரத்தை உள்ள இடைக்கு 5 சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி 9 காலம் என்று கூறியிருக்கின்றார். அந்த பொற்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த புனித மண்ணை பார்க்கும் பொழுது இறைவன் படைத்த உலகில் எல்லாம், இறைவன் படைத்த உலகை எல்லாம் அந்த மனிதன் படைத்த சிறையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான், இறைவன் படைத்த உலகை எல்லாம் இறைவன் வாழுகின்றான், அந்த மனிதன் படைத்த சிறையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான். இது என்ன சத்தமாக இருக்கலாம்? அருமையான காலமாக இருக்கிறது. காலத்தை இசைக்கக்கூடிய மாதரசியார், அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று கூறக்கூடிய மும்மகளுக்குமே உயர்வாக விளங்கக்கூடிய பெண்மகளாக இருக்கின்றாளே. ஆகா, எதற்காக வந்தால், ஏன் வரவழைக்கப்பட்டால்
என்பதை பார்க்கும் பொழுது இந்த மங்கையாகப்பட்டவள் எப்படிப்பட்ட ஆனந்தத்தை தருகின்றாள் என்றால், கலையே உன்விழி கூட கவி பாடுவே, கலையே உன்விழி கூட கவி பாடு, தங்க சிலையே நின்று கூட ஒளி வீசுதே, ஒளி வீசுதே, கலையே உன்விழி கூட கவி பாடுவே. இந்த ஒப்பில்லாத மாமணியாகப்பட்டவள் எப்படிப்பட்ட வடிவத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது, பழிக்கப்பட்டவள் என்றால் ஆதியிலே அமுதவள்ளி சுந்தரவள்ளி இரண்டு கண்ணிகளை இறைவனாகப்பட்டவள் சுந்தரவள்ளி சுமந்திரவள்ளியாக இருக்கின்றார். இந்தவள் முருகப்பெருமானை அடைய வேண்டிய காலகட்டாயம் நெருங்கிவிட்ட காரணத்தினாலே சதா சர்வகாலமும் முருகா முருகா என்று முருகனுடைய நாமதேகத்தை அல்லவா ஜபித்துக் கொண்டிருக்கின்றார். வரை கழகத்திற்கு வழிகளை கணித்து வள்ளியை மையமாக வைத்து கழகத்தை துவங்கலாம் இருக்கிறது. அந்த ரமிகின்ற அவன்தான் இந்த இடத்திற்கு உரியவனானவர் போல் தருகிறது. ஒருவேளை இவனுடைய அன்பட்டுதான் உள்ளே போடுகிறது. சென்று மறக்கலாம். நாராயணன் சொல்லும் மன்னன் சொல் மனமே
எது வேண்டும் சொல்லும் மன்னமே கணவனை கொண்ட கணவனை ஆதி கட்டிய கணவனை கணவனை தெய்வமாக மதிக்கின்ற கொண்டாட்டி வேண்டுமா கண்டாலே அவனை கண்டாலே நாயை போல் உரைக்கிற கொண்டாட்டி வேண்டுமா அதா இதா இதா எது வேண்டும் சொல் மனமே 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 திருச்சிற்றம்பலம் தில்லைவாழ் நடராஜா சிவசிதம்பரம் சீர்காழி கோவிந்தராஜா டி.எம். சௌந்தரராஜா சாமி என்ன பாடல் சொல்லிருக்கீங்க? எல்லாம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அல்லாஹ் அக்பர் யா ரசூலல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயரால் ஆமென். பரலோகத்தில் இருக்கும் எங்களது பிதாவே எங்களது பாவம் ரட்சிக்கப்படுவதாமே. என்ன காய் வேசி கட்டிக்கிட்டு சக்கரை இல்லாம பாத்தி எம்மதமும் நமக்கு சம்மதம். மனிதனுக்கு ஏதடா மதம்? மானம் கட்டவன். யானைக்கு பிடித்தால் தானடா அது மதம். யானைக்கு மதம் பிடித்து விட்டால் வளர்த்திருக்கின்ற மரம் செடி கொடி அத்தனையும் காவிரி போட்டு மிதித்து அழிக்கும். ஏன் இந்த குலவெறி? மனிதனுக்கு ஜாதி என்ற மதம் பிடித்து விட்டால் தன்னை போன்று பிற மனிதர்களை வெட்டி சாய்க்கிறார். இதற்கு ஆண்டவன் நமக்கு 6வது அறிவை கொடுத்தான். ஒரு நாய் இன்னொரு நாயை கடித்துக் கொண்டிருக்கிறதா? இதுவரை ஒரு யானை இன்னொரு யானையை மிதித்துக் கொண்டிருக்கிறதா? இல்ல. மனிதன் தானப்பா ஒருவனை ஒருவன் வெட்டி கொள்கிறான். இதற்கா பகுத்தறிவு கொடுத்தான். தரம் வேதனை 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 சோதனை சோதனை சோதனை. அது ஒரு புறம் இருக்கட்டும் சரவணா. நான் முதலில் சொன்னேன் பெண். சரி. அதுபோல பெண் வேண்டும் என்று நீ கேட்டால் நலமாய் வாழலாம். சரி. ஆனா நீ 2வது சொன்ன உருப்படிதான் வேணும்னு கேட்டிருக்க. ஆமா. நீ என்னை மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு வேணா என்னை விட கேவலமா தெரியும். எப்படி? உலகத்தில் என்னை விட கெட்டவன் எவனும் இருக்க முடியாது. அவ்வளவு அக்கிரமங்களையும் மொத்தமா செஞ்சவேனா. இப்பயா ஒரு காலத்துல கெட்ட பின்புதானப்பா ஞானி. வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை அனுபவித்து விட்டு பிறகு அதிலிருந்து விலகி நடக்க வேண்டும். அவன் தான் ஞானி. உதாரணமா ஒரு வாழைப்பழம் இருக்குன்னா அந்த வாழைப்பழத்தை எதை ஒருத்தன் தின்னு பார்த்துட்டு இனிமேல் இது திங்க கூடாதுன்னு முடிவெடுக்கிறான் பார், அவன் தான் ஞானி. அந்த வாழைப்பழத்தையே கண்ணில் வாக்காம அது இனிக்குமா புளிக்குமான்னு தெரியாம எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னா அவன் ஞானியா? அவன் ஒரு நோனி. மனித வர்க்கத்துக்கே தகுதி இல்லாதவடா. இதைத்தான் என் தம்பி நித்யானந்தம் செய்தான். அவனை குற்றவாளி என்றார். நித்யானந்தம் தம்பியா? என்ன தப்பு இருக்கு? அவன் செஞ்ச தப்பு இல்லையா? பிரம்மச்சரியம்ங்கிறது அவன் இஷ்டம். வேணும்னா செய்யலாம், வேணாட்டி விட்டலாம். உங்களை யாரு என்னை வற்புறுத்தினானா செய்ய செய்யாதீங்க? அவன் செஞ்சதை நீ என்ன மயிருக்கு படம் பிடிச்சு விட்ட? நீ செஞ்சதை அவன் வந்து படம் எடுத்தானா? இது நமக்கு தேவையா? என்ன அவன் செஞ்ச ஒரே ஒரு சின்ன தப்பு, மூதேவி இந்த காவியை கலட்டிட்டு செய்திருக்கலாம். இதை ஒதுக்கிட்டு செஞ்சதுதான் இவ்வளவு அவத்திரியம். இருந்தாலும் தேவநாதனுக்கு இவன் ஒன்றும் மோசம் இல்லை. அதிகாசாமி தேவநாதன் காஞ்சிபுரம் அர்ச்சகர் கோயிலுக்குள்ள செஞ்சான்ல, அவன் தெரியுமா? அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப கோயிலுக்குள்ள செஞ்ச தப்புலையா? எங்க செஞ்சாலும் அத்தாவிட செய்ய போறான். ஆண்டவன் தானே ஆணையும் படைத்தான் பெண்ணையும் படைத்தான். ஆண் உறுப்பையும் படைத்தான் பெண் உறுப்பையும் படைத்தான். ரெண்டையும் ஒன்று சேர்த்து சந்ததி வளர்ச்சிதான். கடவுள் குடியிருக்க இடத்த என்னன்னு சொல்லுவோம்? கருவறை. கருவறை. குழந்தை உருவாகும் இடம் ரெண்டும் கருவறை தானே. ஒரு கருவறைக்குள்ளே நின்று கொண்டு இன்னொரு கருவறைக்குள்ளே நுழைவதற்கு வழி தேடி இருக்கிறான் அவன். அவ்வளவு அவன் செஞ்ச தப்பு என்னன்னா, மூதேவி மணி அடிக்கும் போது இந்த சொல்லியை பார்த்திருக்கலாம். அந்த மணியை அடித்து முடிச்சு விட்டு இந்த மணியை அடித்திருக்கலாம். 2 மணியும் ஒரு சேர அடித்து 1 மணிக்கு 1 மணி எதிரெதிர் ஒலித்தது என்று ஆகிவிட்டார். எல்லாமே என் பிள்ளைகள் தான் பாவம், தவறாக பாதையை சென்று விட்டார். இருந்தாலும் இந்த மனிதர்கள் அற்ப சுகத்திற்கு அலையாய் அலைகிறார். இந்த அற்ப சுகம் என்ன சாமி? இந்த பெண் சுகத்தை தானப்பா சொல்றேன். அதுல என்னடா கர்மம்? ஒரு இளவும் வஜ்ரம் கிடையாது.
என்ன இருக்கு வெட்டியா உடம்ப கெடுத்துக்கிறேன் மனுஷன். அந்த நேரம் நல்ல வகுத்துக்கு பழைய சோத்தை தயிர் ஊட்டி குன்னு புடிச்சிட்டு நிம்மதியா தூங்கி எந்திரி உடம்பு கலகலன்னு விழுந்தடிச்சு வேலை பார்த்து நமக்கு என்ன சிலையா வைக்கிறாங்க இல்ல சூப்பரா செஞ்சுட்டாருன்னு கோல்டு மெடல் கொடுக்க போறாங்க. ஒரு கன்றாவியும் இல்ல, நரம்பு முறுக்கு ஏற வரைக்கும் தான் கம்மியா சொல்லி 500 படம் இருக்கு. அதனாலதான் தொம்முன்னு வெடிச்சு போச்சு. இருக்கா இருக்கா எவ்வளவு விலை கொடுத்து விலைப்பால் வாங்கினாலும் தாயின் முளைப்பாலுக்கு ஈடாகுமா? தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டா காலி கூட மிஞ்சாதே. என்னை போலவே ஒரு சிவபக்தன் இருந்தான். சரி, அவனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? அன்றாடம் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும். சரி, ஆனா அவங்கிட்டையும் ஒரு கெட்ட வழக்கம் இருந்துச்சு. என்ன கெட்ட வழக்கம்? இந்த பொம்பளை யாரையும் அதை விட்டு வைக்கல. தினம் ஒரு தாசி கூட படுத்திருக்கான். சரி, ஆனா காலையில லிங்க பூஜை கணக்கா பண்ணுவேன். அன்னைக்கு ராத்திரி ஒரு தாசி கூட படுத்திருக்கான். விடிஞ்சிருச்சு, சூரியன் உதிச்சிருச்சு. ஐயோ சூரியன் வந்துருச்சே, இனிமேல் நம்ம குளிச்சுட்டு வந்து லிங்க பூஜை பண்ண முடியுமா? நாளைக்கு தவறி போச்சே அப்படின்னு திரும்பி பார்க்கிறா. அந்த தாசி படுத்திருக்கான். சரி, அவளுடைய மேலாடை விலகி இந்த மார்பு கொங்கை தெரிந்ததா? எப்படி தெரிந்ததா? அவன் கண்ணுக்கு அது சிவலிங்கமாக தெரிந்ததா? லிங்கம் இங்குதானடா இருக்கலாம், நாம் என்ன அலைய வேண்டும்? பக்கத்துல இருக்க பூ எடுத்து அந்த மார்பிலை சுத்தி அதற்கு ஒரு பட்டை இட்டு பொட்டு வைத்து அதை சிவலிங்கமாக வழிபட்டானாம். அதை பூ போட்டு கும்பிட்டு இருக்கான். இந்த ஈனப்பைய புரோட்டா பணிய மாதிரி பணியராணி சண்டாலை இவனை நாம் என்ன செய்ய முடியும்? அசிங்கம் இல்லையா? எருவாய்க்கும் 2 விரல் மேலிருக்கும் கருவாய்க்கோ கண்கலங்கப்பட்டார். இந்த எருவாய் என்ன சாமி? எருவாய் என்பது இந்த ஆசனவாய். ஆசனவாய்னா குண்டி என்று சொல்வாங்க. ஆரம்பத்திலிருந்து விடலையாத அதுல விட சொல்லணுமா? அதுக்கு பேர் அதுதானடா, வேற எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு 2 விரக்கடை மேல இருக்கா அந்த கருவாய். சாமி நீங்க தப்பா சொல்றீங்க. 4 விரக்கடை. உன்னை யாருடா அளக்க சொன்னது? ஈனப்படை ஈனப்படை. அவரவர் கைக்கு 2 விரக்கடையப்பா. எறும்புக்கும் தங்கையால் எஞ்சான் உடம்பில்லையா? இந்த கருவாய்க்கோ கண்கலங்கப்பட்டாய். திருவாரூர் தேரோடு வீதியிலே செத்து கிடக்கிறானே இந்த நீரோடும் தாரை கோட்டான். சாமி இந்த நீரோடும் தாரை என்ன? பாத்திரம் விளக்கி விட்டா போயுமே ஜலதார சாக்கடை, அதை இடி ஒண்ணுங்கிறாங்க. அதை போய் முத்தம் கொஞ்சிடா முண்ட உன்னையெல்லாம் எந்த சொருப்பு அடிக்கிறதுனா? எத்தனை பேர் நட்டகுழி, எத்தனை பேர் தொட்டகுங்கை, எத்தனை பேர் பற்றி இழுத்துட்ட இதழ் நித்தம் நித்தம் உயரா புவியில் மாதரை விட்டு உயரா உயரான்னா யாருப்பா கேட்கிறான்? நான் உயரா உயராங்கிற அவன் செய்யடா செய்யடான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான். பூவினும் மெல்லிய இதழ்கிறான் அந்த உதட. ஆனா கடிச்சு சவுமுட்டாயா அழுக்கிறான். கேட்டா அது இங்கிலீஷ் கிஸ்ஸா. முத்தத்தில் என்னடா தமிழ் முத்தம் ஆங்கில முத்தம்? பல்லு விளக்காத நாயே, உனக்கெல்லாம் முத்தம் ஒரு கேடா. உன்னை எண்ணி எண்ணி பாரு, உன்னை எண்ணி எண்ணி பாரு, உள்ளம் சொல்கின்ற உண்மையை உலகத்தில் கூறும். உன்னை எண்ணி எண்ணி பாரு. நந்தவனத்தில் ஓராண்டி ஆண்டி புயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. கூட்டாரி கூட்டாரி போட்டுரை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி நந்தவனத்தில் லூசு பல 3 வரல காமிச்சா 3 ஒன்றுசாடா. நீங்க திருந்தவே மாட்டீங்களா? இங்க இன்னும் 3 நாளைக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். மழவேஞ்சி ஊரெல்லாம் தண்ணி தண்ணி, மழவேஞ்சி ஊரெல்லாம் தண்ணி தண்ணி, மழவேஞ்சி ரோடெல்லாம் தண்ணி, மழவேஞ்சி ரோடெல்லாம் தண்ணி. அந்த மலையாண்டி சாமிக்கு தொடர்ந்து சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கப்பட வேண்டும். சொல்லி புரிய வைப்பது ஒரு விதம், சொல்லாமலே அவர்களை உணர வைக்க வேண்டும். அதுதான் என்னுடைய, அது தனியா உங்க காதுக்குள்ள சொல்றேன். இங்கே நடமாட்டம் இருப்பதாக தெரிகிறது. ஞானிகள் நடமாட்டமடா நாய. நமச்சிவாயம். உனது
கும்பத்துல தண்ணி விழுகணும்டா. விழுந்தாதான் அந்த யாகம் நடக்கிறது உண்மைன்னு தெரியும். சபாஷ். என்னை மாதிரி புண்ணியம் செஞ்சவங்க வந்தா காரமா முடிச்சவங்க. நான் கால் எடுத்து வச்சா 12 ஆண்டுகள் மழை பெய்யாத ஊராந்தா அவ்வளவு ஒரு புண்ணியம் செய்தவங்க. வேண்டிக்கிட்டே ஊரா இருந்தாச்சுன்னா நின்றுக்கிறோம். நமச்சிவாய நாராயண நாராயண. உட்கார்ந்து சாப்பிடுவா, உட்கார்ந்து 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 சாப்பிடுவா, உட்கார்ந்துப்பா, உட்கார்ந்து உட்கார்ந்து அமைதியா இருங்க. மழையெல்லாம் வராது. உட்கார்ந்தியா, உட்கார்ந்து உட்கார்ந்து. என் பேச்சு கட்டுப்பட்டோம். நெல்லுன்னு அன்னைக்கு காலையில 6 மணிக்கு வா போ. சாமி சொல்றாங்க இல்லையா? சொல்லிட்டேன். நாராயணா நாராயணா. ஏன் சிவன் நாமத்தை தவிர வேற எவன் நாமத்தை உரைக்க கூடாது? நாராயணுடைய நாமதகத்தை தவிர வேற எவருடைய நாமதகத்தை நானும் உச்சரிப்பவன் அல்ல. சிவம் இல்லையே என்ற உலகம் இல்லை. நாராயண இல்லை என்றால் ஜெகமே இல்லை. மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தி சிவம். உலகத்தையே காக்கக்கூடியவனை இவன் தான். அழிக்கும் தெய்வம் சிவன். காக்கக்கூடிய கடவுள் அவன் அல்லவா? அதை காத்துக்கிட்டே இருந்தான்னா பூமியில ஜனத்தொகை பெருகி போய் பூமாதி வாயை பிறந்துருவா. அந்த ஜனத்தொகைக்கும் பணத்தையே கொடுத்து காப்பாற்றக்கூடியவனை இவன் தான். விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்திருந்து பிரம்மனையும் விஷ்ணுவையும் அடிமுடி தேடி அடைய வைத்தவன் சிவன். தடையிலே உலகத்தை அளந்த உலகளந்த வருமான் என்ற பட்டத்தை பெற்றவன் இவன். பிரயாணத்துக்கு சென்று மண்டை ஓடுகளை மாலையாக மாட்டி சாம்பலை அள்ளி வேணி முழுவதும் மூசி முடிசார்ந்த மன்னன் இறுதியில் பிடி சாம்பல் என்று காட்டியவன் சிவன். பத்மாசுரனுக்கு பயந்து கொண்டு தாமரை தண்டிக்குள்ளே ஒளிந்திருக்கும் பொழுது அங்கே கோமாளி வடிவம் எடுத்து கடவுள் உயிரை காப்பாற்றியவனை இவன் தாயா. மாடு மேய்ச்சவன் தானே உங்க கண்ணு. மாட்டை வாகனம் வச்சிருக்கேன். இங்கேயும் மாடு இருக்கா? சொல்லு. உங்க சாமி மேய்ச்சது என்ன மாடு? பசு மாடு. எங்க அப்பயே உட்கார்ந்து இருக்கிற கால மாடு இருக்கட்டும். உங்க சாமி மாடு செனப்பிடிக்கணும்னா என் சாமி மாடு அங்க தொப்புக்கால் போட்டு ஈத்தர போல முகரையும் மூஞ்சிய போல எங்க சுத்தி ரங்கனை தான் சேவிக்கணும். என்னை பிறத்தவர்களை அரிநாமத்தை உரைக்க கூடாது. அரி அரி என்ற பேரை என் காதில் கேட்க கூடாது. நாராசம் சிவசிவா 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 என்றுதான் சொல்ல வேண்டும். ஓம் பேர் என்ன? அறியறேன். பேர்ல இருக்கிற அரின்னு அப்புறம் எப்படி சொல்லக்கூடாது? பயந்து பிடிச்சுட்டாங்க. சரி, உங்க பேர் என்ன? ஆறுமுகம். ஆறுமுகம் யாரு? எங்க அப்பன் சிவன் மையம் தானியா. நாம் இருவரும் சண்டையிடக்கூடாது. ஏன்? சித்தர்களும் ஞானிகளும் சண்டையிட்டால் உலகம் தாங்க. சித்தர நமச்சிவாயம் தேட வேண்டாம். நீங்க சித்தராக்கு சித்தரன்னா அவ்வளவு சாதனமா போச்சாடா? அஷ்டமா சித்துக்களை கற்றவன் எவனோ அவன் தான்டா சித்தன். அதிலும் அவன் கூடு விட்டு கூடு வாங்கக்கூடிய சித்து தெரிஞ்சிருக்கா? அவன் அல்லவா சித்தன். ஏண்டா நீ சித்தன் சொல்லி ஏண்டா? நீங்கள் சொல்லும் சித்தர்கள் எல்லாம் அஷ்டமா சித்துக்களை கற்று கூடு விட்டு கூடுதான் பாய்வார். சரி, நான் வீடு விட்டு வீடே பாய்ந்தவன். விளங்காதவளே. நமசிவாய். இந்த உடம்பே ஒரு வாடகை வீடுதான் ஐயா. அவன் பார்த்து கீழே போட்டுவாங்க போயிட்டாங்க. ஆமா, தூக்கி சமக்க முடியும். ஆமா, சித்தர்ன்றீங்க. சித்தர்ல 18 சித்தர் இருக்காங்க. நீங்க யாரு? நான் 19வது சித்தன். 19 என்னை சேர்த்திருக்காங்க. சிரிக்காம இப்படி போய் சொல்றாங்களே. ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்மள சகதீர் மலையில வச்சு எடுத்தாங்க. சரி, நான் கேட்கிறேன், நீங்க சித்தர்ன்றீங்க, 19ன்றீங்க. உங்க பேரு? பாம்பாட்டி சித்தருடைய தம்பி நான் பூம்பாட்டி புத்தன். பூம்பாட்டி புத்தன். நமசிவாய். ஆஹா, நாரத மகாமுனிவன் நான். கால பைரவா, ருத்ர பைரவா, ஊர பைரவா, உன்மத்த பைரவா, சொர்ண பைரவா, ஓம் ரீம் கிரீம் ஐஷ் கைம் உம்ராசக்தி யமஹா சுசுகி ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் டிவி ஸ்விஃப்ட் எச்சி பிசாச்சு சுடுகாட்டு உண்ட ரத்த காட்டு ரத்த பீச்சி ராஜா வந்துடா பயத்திறந்து சிறுபடி அடிப்பில்லை என்னது விபூதி. விபூதியா? மசூரு மட்டுமா கிடக்கு? எல்லாம் கலந்துதான் கருமம் முடிச்ச வேலை. எதுக்கு முடி வச்சு வர்றேன்? என் உடல் முழுவதும் திருநீர். என்ன அப்படி விசேஷம்? நான் குளித்த 500 ஆண்டுகளா? நாரநாயி. ஒரு பக்கம் எடுத்தா சந்திர வாசனை, இன்னொரு பக்கம் எடுத்தா ஜவாது வாசனை, அடியில் எடுத்தா புழுகு வாசனை. உடம்பே நறுமணம் கமலும். அதானே பார்த்தேன். ஆனா தங்கள் பேர் நாரதன். தங்களுக்கு தொழில் கலகம் தான். பெரிய கலெக்டர் உத்தியோகம். நீங்க பாவா கவர்னர். ஊருக்குள்ள சண்டை எடுத்து கொடுத்துறதுல ஒரு கலகம்னா நீ நினைக்கிற மாதிரிடா. எந்த இடத்திலும் தர்மம் அணிந்து அதர்மம் தலைவிக்கின்றதோ அந்த இடத்தில் சென்று அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலநாட்டக்கூடிய தர்ம சொரிவிடா. தர்மத்துக்கா செய்யலாம். ஆமா, அப்படின்னா செய்யலாம். உங்க அப்பா பிரம்மா, அவருக்கு தொழில் உலகத்தில் உயிர்களை புற உற்பத்தி.
என்னடா சிரிக்கிற? பிராடு வாயை திறந்தா பிராடு. உலகத்துல உசுரப்புறம் அவங்க அப்பா வடைக்கிறாரா? அம்மா உங்க வீட்டு ஆளுகளை வேணா குப்பையை மடைச்சிருக்கலாம். எல்லா உசுரையும் அவங்க அப்பா வடைக்கிறாரு. எல்லா உயிரும் எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களை படைத்தது எங்க அப்பா. அவ்வளவுமா? அம்மா அப்புறம் நான் என்ன மாதிரி கேட்பேன், நீங்க கேளு, நான் பதில் சொல்றேன். அப்படியா? இந்த பையல படைச்சது யாரு? எங்க அப்பேன். வெட்டி அவங்க அப்பேன் காலில் 60 வெட்ட பையன் அவங்கள. ஏன்டா அவனை படைச்சது உங்க அப்பேன்னா அவங்க அப்பேன் எங்க அவன? டேய் அப்பா கூட்டாட பஞ்சாயத்து வைப்பா. என்ன ஏத்தம் பண்றா? விட்டக்கூடாதுடா. டேய் நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்துல புருஷன் முண்டாட்டி 2 பேர் இருக்காங்க, அதுல 10 பிள்ளை இருப்பாங்க. 10 பிள்ளை அந்த குடும்பத்துல ஒரே மாதிரி இருக்கானா? அது இருக்காது. ஒண்ணு அம்மா மாதிரி இருக்கும், ஒண்ணு அப்பா மாதிரி இருக்கும், ஒண்ணு ஏண்டி இல்ல. ஒரு வயது தானே பிள்ளை போடுறா. அவ நீ சொல்ற கணக்கு படி பார்த்தா ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரியா இருக்குன்னா அதான பொண்டாட்டியா இல்ல ஜெராக்ஸ் மிஷினா? அதான்டா எங்க அப்பன் கூட விழுந்து அடிக்கிறவன். எங்க அப்பன் ஜானிக்கு 2 பேர் இருப்பான்டா கொங்கா போல. ஒரு வீட்டுல ஆத்தாத்திய மாதிரி பிள்ளைன்னா குழந்தைடா. என்னவா நீ எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. ஒரு நிற மாச கர்ப்பிணிய இன்ன கிழமை இன்ன திதி இன்ன நாள்ல அவளுக்கு பிள்ளை பிறக்கும் அவனை சொல்ல சொல்லி பார்ப்போம். அதெல்லாம் சொல்லுவேன். அதை கூட சொல்ல எப்படி சொல்லுவேன்? ஜூலை 28 இருந்து ஆகஸ்ட் 10 பிறக்கலாம். எவன் தான் சொல்ல மாட்டேன். திண்ணையில உட்கார்ந்து கூட சொல்லுவான்ல. இதுக்கு என்ன ஒரு படிக்கிறவரு சொல்ல சொல்றாங்க. அதான் பிரம்மம். கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரச்சித்தானா, அள்ளத்தான் அரைக்கத்தான் ஐயோ எங்கும் பள்ளைத்தான் திறக்கத்தான் புவியில் தான் பண்ணினான பதுமன் அப்படின்னா நியாயம். ஏன்னா மழை பேரும் மகப்பேரும் மகாதேவனுக்கே தெரியாது. அப்புறம் சொல்ற எப்ப மழை வரும்னு சொல்ல முடியாது, எப்ப புள்ள பிறக்கும்னு சொல்ல முடியாது. அப்புறம் பேசுறேன் உன்னை ஒத்துக்கிறேன். இப்ப நான் ஒத்துக்கிட்டேன். எல்லா உயிரையும் ஒப்பாதான் சொல்லு. மனசா ஏத்துக்கிட்டேன். ஒரு சின்ன சண்டை. எதுல? ஒரு நாய் 10 குட்டி போடுது. தெரிஞ்சுக்கலாம். வேற ஒண்ணு. 2 குட்டி வெள்ளையா இருக்கு, 2 குட்டி கருப்பா இருக்கு, 2 குட்டி செவலையா இருக்கு. இதுல ஒப்பாவுக்கு பிறந்த குட்டி எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? பிரம்ம குட்டி. அல்ல நான் கேக்குறேன், பண்ணிய பாத்திருக்கியா? ஐயோ பண்ணிய கூட ஒப்பா விட மாட்டாங்க. கேள்றா முட்டா போல. 10 குட்டி போடுமுடா. பண்ணி குட்டியோட தன்மை தெரியுமா? பிறக்கும் போது எந்த காம வாங்கி வச்சு கப்புதோ அந்த காம தவிர வேற எந்த காமலையும் அது பால் குடிக்காதுடா. ஒருவேளை அந்த காம்பு புண்ணாயிடுச்சுன்னா செத்து போமுடா பால் குடிக்காம. ரோஸ் அதிகம்டா. குரங்க பாத்திருக்கியா? குட்டி தூக்கி விளையாடும்டா. குட்டி செத்தா குரங்க தெரியாதுடா. செத்த குட்டியை தூக்கி வச்சு விளையாடும்டா. எப்ப வீசுதோ அப்பதான் அதை கிளதிக்கு போடும். இது குரங்கோட தன்மைடா. குதிரையை பாத்திருக்கியா? வேர்க்க வேர்க்க வேகம் கொடுக்கும்டா. ஆனா நின்னுகிட்டே தூங்கும்டா. முதல்ல இருக்கு பாத்தியா? தண்ணிக்குள்ள இருந்து ஆணைய சாப்பிடும்டா. ஆனா அது இறதிங்கும் போது அழுகும்டா. உரப்பா நாக்குலடா செத்த போல. சரிமா? பசு இருக்கு பாத்தியா? சினப்பிடிச்சிருச்சுன்னா காலை கிட்ட போகாதுடா. இது பசுவோட தன்மைடா. இதை போய் பகுத்தறிவு படைக்கப்பட்ட மனிதனும் அவனும் ஒண்ணு அப்படின்னு நீ சித்தரடா சிரிக்கிறேன். கஜா குடிக்காச்சமா ஆவேசப்படுறீங்க. என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. இடத்துல திறந்தாங்க. சாதாரண ஒரு 5 அறிவு படைச்ச ஒரு பீடிஞ்சிர பண்ணி பிறந்த உடனே எந்த காம்புல வாய் வைக்குதோ அதை தவிர வேற காம்புக்கு போகுதில்லை. இந்த 6 அறிவு பிடிச்ச மனுஷ போய் கண்ட காம்புல வாய் வச்சு திறான்னு இவன் கடவாயில சூடு ஓட்டா என்னன்னு எடுத்து கொடுத்துறதுல ஒரு பொருள். நீ நினைக்கிற மாதிரிடா. எந்த இடத்தில் தர்மம் அணிந்து அதர்மம் கலதிக்கின்றதோ அந்த இடத்தில் சென்று அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலநாட்டக்கூடிய தர்ம சொருவிடா. தர்மத்துக்காக செய்யலாம். ஆமா அப்படின்னா செய்யலாம். உங்க அப்பா பிரம்மா, அவருக்கு தொழில் உலகத்தில் உயிர்களை புற உற்பத்தி. என்னடா சிரிக்கிற? பிராடு வாயை திறந்தா பிராடு. உலகத்துல உசுரப்புறம் அவங்க அப்பா வடைக்கிறாரா? அம்மா உங்க வீட்டு ஆளுகளை வேணா குப்பையை மடைச்சிருக்கலாம். எல்லா உசுரையும் அவங்க அப்பா வடைக்கிறாரு. எல்லா உயிரும் எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவபேதங்களை படைத்தது எங்க அப்பா. அவ்வளவுமா? அம்மா அப்புறம் நான் என்ன மாதிரி கேட்பேன், நீங்க கேளு, நான் பதில் சொல்றேன். அப்படியா? இந்த பையல படைச்சது யாரு? எங்க அப்பேன். வெட்டி அவங்க அப்பேன் காலில் 60 வெட்ட பையன் அவங்கள. ஏன்டா அவனை படைச்சது உங்க அப்பேன்னா அவங்க அப்பேன் எங்க அவன? டேய் அப்பா கூட்டாட பஞ்சாயத்து வைப்பா. என்ன ஏத்தம் பண்றா? விட்டக்கூடாதுடா. டேய் நான் கேட்கிறேன், ஒரு குடும்பத்துல புருஷன் முண்டாட்டி 2 பேர் இருக்காங்க, அதுல 10 பிள்ளை இருப்பாங்க. 10 பிள்ளை அந்த குடும்பத்துல ஒரே மாதிரி இருக்கானா? அது இருக்காது. ஒண்ணு அம்மா மாதிரி இருக்கும், ஒண்ணு அப்பா மாதிரி இருக்கும். ஏண்டி இல்ல. ஒரு வயது தானே பிள்ளை போடுறா. அவ நீ சொல்ற கணக்கு படி பார்த்தா ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரியா இருக்குன்னா அதான பொண்டாட்டியா இல்ல ஜெராக்ஸ் மிஷினா? அதான்டா எங்க அப்பன் கூட விழுந்து அடிக்கிறவன். எங்க அப்பன் ஜானிக்கு 2 பேர் இருப்பான்டா கொங்கா போல. ஒரு வீட்டுல ஆத்தாத்திய மாதிரி பிள்ளைன்னா குழந்தைடா. என்னவா நீ எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. ஒரு நிற மாச கர்ப்பிணிய இன்ன கிழமை இன்ன திதி இன்ன நாள்ல அவளுக்கு பிள்ளை பிறக்கும் அவனை சொல்ல சொல்லி பார்ப்போம். அதெல்லாம் சொல்லுவேன். அதை கூட சொல்ல எப்படி சொல்லுவேன்? ஜூலை 28 இருந்து ஆகஸ்ட் 10 பிறக்கலாம். எவன் தான் சொல்ல மாட்டேன்.
திண்ணையில உட்கார்ந்து கூட சொல்லுவாங்கல்ல, இதுக்கு என்ன ஒரு படிக்கிறவரு சொல்றாங்க. அதான் பிரம்மம். கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரச்சித்தானா, அள்ளத்தான் அரைக்கத்தான் ஐயோ எங்கும் பள்ளைத்தான் திறக்கத்தான் புவியில் தான் பண்ணினான பதுமன் அப்படின்னா நியாயம். ஏன்னா மழை பேரும் மகப்பேரும் மகாதேவனுக்கே தெரியாது. அப்புறம் சொல்ற எப்ப மழை வரணும்னு சொல்ல முடியாது, எப்ப புள்ள பிறக்கணும்னு சொல்ல முடியாது. அப்புறம் என்ன பேசுறேன், உண்மை ஒத்துக்கிறேன். இப்ப நான் ஒத்துக்கிட்டேன், எல்லா உயிரையும் ஒப்பாத சொல்லு. மனசா எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன சண்டை. எதுல? ஒரு நாய் 10 குட்டி போடுது. தெரிஞ்சுக்கலாம், வேற ஒண்ணு. 2 குட்டி வெள்ளையா இருக்கு, 2 குட்டி கருப்பா இருக்கு, 2 குட்டி செவலையா இருக்கு. இதுல ஒப்பாவுக்கு பிறந்த குட்டி எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்? பிரம்ம குட்டி. நான் கேக்குறேன், பன்னிய பாத்திருக்கேன்? ஐயோ, பன்னிய கூட ஒப்பா விட மாட்டேன். கேள்றா முட்டா போல 10 குட்டி போடுமுடா. பன்னி குட்டியோட தன்மை தெரியுமா? பிறக்கும் போது எந்த காம வாய் வச்சு கப்புதோ அந்த காம தவிர வேற எந்த காமலையும் அது பால் குடிக்காதுடா. ஒருவேளை அந்த காம்பு புண்ணாயிடுச்சுன்னா செத்து போமுடா பால் குடிக்காம. ரோஸ் அதிகம்டா. குரங்க பாத்திருக்கியா? குட்டியை தூக்கி விளையாடும்டா. குட்டி செத்த குரங்க தெரியாதுடா. செத்த குட்டியை தூக்கி வச்சு விளையாடும்டா. எப்ப வீசுதோ அப்பதான் அதை கிளதிக்கு போடு. இது குரங்கோட தன்மைடா. குதிரையை பாத்திருக்கியா? வேர்க்க வேர்க்க வேகம் கொடுக்கும்டா. ஆனா நின்னுகிட்டே தூங்கும்டா. முதல்ல இருக்கு பாத்தியா? தண்ணிக்குள்ள ஆணையை சாட்சி கொடும்டா. ஆனா அது இறதிங்கும் போது அழுகும்டா. உரப்பா நாக்குலடா செத்த போல. சரிமா? பசு இருக்கு பாத்தியா? சினப்பிடிச்சிருச்சுன்னா காலை கிட்ட போகாதுடா. இது பசுவோட தன்மைடா. இதை போய் பகுத்தறிவு படைக்கப்பட்ட மனிதனும் அவனும் ஒண்ணு அப்படின்னு நீ சித்தரடா சிரிக்கிறேன். கஞ்சா குடிக்காச்சமா ஆவேசப்படுறீங்க. என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. இடத்துல திறந்தாங்க. சாதாரண ஒரு 5 அறிவு படைச்ச ஒரு பீடிஞ்சிர பண்ணி பிறந்த உடனே எந்த காம்புல வாய் வைக்குதோ அதை தவிர வேற காம்புக்கு போகுதில்லை. இந்த 6 அறிவு பிடிச்ச மனுஷ போய் கண்ட காம்புல வாய் வச்சு திடுறான்னு இவன் கடவாயில சூடு ஓட்டாங்க என்னன்னு கேட்கிறேன். என்ன ஆச்சரியம்! பசுமாடு சினப்பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சா அது கண்டு போன வரைக்கும் காலமாடு கிட்ட போக மாட்டேங்குது. இந்த மனுஷ பையன் யாரு வெட்ட உள்ளே பாவம் 9 மாசம் வரைக்கும் கொலையா கொள்றியா கேட்டா அப்பத்தான் சுகப்பிரசவம் ஆகுமா? என்ன வரமாட்டேன் உள்ள இருந்துக்கிறோமா? ஆசைடா. மனிதனுக்கு ஆசை இருக்கிறதுனால கஷ்டப்படுறேன். ஆசையே அலை போனே நாமெல்லாம் மதம் மேலே போட போனே ஆடிடுவோமே பாலாளிலே. அம்மிங்க ஆசை ஆசை இல்லாத உலகத்துல ஆசை தானே அழிவு காரணம். ஆசையே பிறவிக்கு காரணம். இப்ப மனுஷன் போதும்னு என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கு தான் வாழ்க்கை நிம்மதியா. உலகத்துல எவனா போதும் சொல்லுவானா? 1 ரூபாயா சொல்ல மாட்டேன். போதும் சொல்லுவேன். 2 மாத்திரம். என்ன? 1 சாப்பாடு. முடியாது. அதுக்கடுத்து நம்ம ஐயா மார்கிட்ட காவல்துறையில தப்பு பண்ணிட்டு மாட்டிட்டான்னா நல்ல கம்ப ஊற போட்டு வச்சிருப்பாங்க. பிய கொடுப்பாங்க. அது டம்மு டம்முன்னு. அப்பதான் ஐயா போதுங்க போதுங்க அடிக்காதியா போதுங்க. என்ன நடிப்புடாண்டா. இதை தவிர எதையா போதும் தானே? 100 ரூபா கொடுங்க, இன்னொரு 50 ரூபா கொடுங்க. கொடுங்க 1000 கொடுங்க, ஆட்டாவுக்கு ஒரு 20 ரூபா கொடுங்க. மாத்தணும் என்ன? அதுதாங்க ஆசை. சாக புழைக்க கிடப்பேன் தெரியுங்களா? என்ன? தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுக்கும். கிடக்கு. அப்ப கூட பாருங்க நம்ம எப்படி கொண்டு விடணும்னு எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி எண்ணெய் விட்டு குடிப்பான். துளசி தீர்த்தத்தை ஊத்துவான், கொண்டு வந்து பாலை ஊத்துவான், எதை குடிச்சான் ஜாக்கப்பட்டு செய்யற மாதிரி கரெக்ட்னே கிடக்கு. காரணம் அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை, எதையோ நினைச்சுக்கிட்டே கிடைக்கான். பேசுறதே காசு காசுன்னு பேயா தெரியும். அந்த காசு ஆசை குடிச்ச நாய்க்கு என்ன செஞ்சா அந்த ஆத்மா அடங்கும்? காசை உரசி ஊத்துறோம்னா சீவை அடங்கி போக. அப்படியா? சில பேர் நகை நட்டு மேல ஆசையா இருப்பான். செங்கிலி சிறப்புலி மோதிரம் போடணும். ஆமா, அவனுக்கு அந்த நகையை உரசி ஊத்துறோம்னு சொல்லி முடிச்சுவாங்க. நல்ல ஐடியாவா இருக்கு. குடியார பயிலா இருந்தா சரக்குத்தேன், சூதாரி பயிலா இருந்தா சீட்டு கட்டு 20 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்டி விட்டுட்டு சாகிறதான்னு மற்றவங்களாக்கா பார்த்த மணிக்கு அவனுக்கு என்ன செய்யுது? அவனுக்கு அந்த செவுத்தை சுரண்டி ஊத்தணும்னு கொட கொடன்னு போயிடும். சரி, பொம்பளை ஆசை உள்ளவனுக்கு எதை சுரண்டி ஊத்துறோம்? இதெல்லாம் மனுஷனே கிடையாது. அந்த ஈத்திரப்புல இது எவன்டா சொல்லி கொடுத்தா உனக்கு? என் மூளை அதுவா கேட்க சொல்லுது. சரி, என்ன செய்யலாம்? அப்படி அப்படியே ஒரு இருக்கு. அதுக்கு நான் சொல்றேன், கிராமங்கள்ல மட்டும்தான் இதை பார்க்க முடியும். எங்களை போன்ற கிராமவாசிகளுக்கு தான் இது தெரியும். உங்களை போன்ற நகரவாசிகளுக்கு தெரியாது. சரி சரி, நீங்கள் ராஜாப்பூர் டவுன்ல பிறந்தவர்கள்.
நான் மதுரை கிராமத்தில் இருக்கின்றேன். சரிடா, உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். நான் சொல்றேன் சாமி, 20 நாளா ஒரு கழுட்டு பையன் இழுத்து இருக்கிறதா சொந்தம் சுருத்து பேரும் பேத்தி மக்க மருமக்க எல்லாம் சுத்தி நிப்பாங்க. அடுவட்ட 20 நாளா போட்டு போட்டான், செத்தும் தொலைகிறான்ல, எந்திரிச்சும் போறான்ல. சரி, நம்மள போட்டாங்க, வேலை வெடிக்க போக முடியல, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, பெரிய தொந்தரவா இருக்கு, வெறுப்புல இருக்கான். அப்பதான் பக்கத்து இருக்காரு கூப்பிடாட்டு, நீ நினைக்கிற மாதிரி லேசா செய்ய மாட்டாங்க. அவன் பெரிய பொம்பளை சோக்காளி, கொண்டாட்டி 5-6 கொண்டாட்டி கட்டினவன்டாங்க. அதுல மூத்த கொண்டாட்டி மேல ரொம்ப பெரியமா இருப்பான். அந்த கழுட்டு முண்டை கோவிச்சுட்டு பக்கத்துல போய் குடியிருக்கா. அவளை போய் வர சொல்லுங்க. அவ வந்தாக்கா இந்த ஆத்மா அடங்குன்றான். சேதி கேட்டோன்னு கழுட்டு முண்டை அடிச்சு வருவாங்க. எப்படி மந்திரி ஏன் ஜீமா ஏன் ஜீமா எங்க போற கழுட்டு முண்டை சத்தம் கேட்டுன்னு கிழவனுக்கு ஓவரா இழுக்கும். எப்படி கை வருதுன்னு வந்துகிட்டு இருக்குது. முடியாது கதறுவா, ஏன் ஜாமி 20 கிடக்கிறீங்க இந்த பிள்ளை விட்டு எல்லாம் நஞ்சிடாம கிடக்க அதுக்கப்புறம் பெசல் தோசி பூரி சட்டுமா அடிச்சுட்டு இருப்பான். அவங்க கழுட்டு சும்மா சொல்றது, ஏன் ஜாமி இப்படி இருந்துக்கிட்டு கிடக்க, எனக்கு தெரியும்டா மனசுல என்ன இருக்குன்னு எச்சு கிடப்பல, நம்மடா அந்த தீப்புத்தி உனக்கு போகல, எல்லாம் பாத்துச்சுடா சிறப்பு அடிப்பாங்க நம்மள அடிச்சுட்டு வரண்டா. சாமி பிள்ளை எல்லாம் கொஞ்சம் வெளியில போக சாமியா, அவனுடைய பிள்ளைங்க நினைக்க தாத்தா பாட்டி ஏதோ சொத்து பிரச்சனையா பேசுவாங்க போல. அவங்க நல்லா ஓடி போயிருங்க. கதவை நங்குன்னு அடைச்சிட்டு சரி நாதாங்கி தூக்கி லொபக்குன்னு மாட்டிட்டு ஒரு பழைய சேலையா எடுத்து அந்தபடி கதவு மேல ஓட்டு மூடிடுவான். ஏன் நிழல் ஆடுற தெரிஞ்சா கூட சாலியா கரைச்சிட்டு அடித்தாக்கி வெளியே கழுட்டு பயலுக்கு சிரிக்கிங்க புத்திய பாருங்க. அப்படியே தலைமையில வந்து நைஸா எப்படி சிங்கமே சிங்கமே சிங்கத்தை சாச்சிட்டாங்களா, நீ எப்படி எல்லாம் செஞ்ச, என்னடா நல்லது கெட்டது டிசைன் டிசைனா செய்யடா வாரி, இப்ப செய்ய முடியாம கிடக்குயா அப்படின்னு கேட்டு போய் சாடாட்டியா. எப்படி ஆனா ஈன நாயை நீ செய்ய நினைச்சு நானே குறிச்சிட்டு போய் கொடுக்கா கூறட்டு நாயை பொருடா பொருள் போறது போற அந்த புண்ணியம் செஞ்ச இடத்த பார்த்துட்டு போறோம். அவ்வளவுதான், அதை முடிஞ்சிடும். ஆர்வக்கோளாறுல தத்தநீரை தாண்டி 1 கிலோமீட்டர் அங்கிட்டு போய்க்காங்களா ரிட்டன் உண்டா. வீட்டுக்கு வந்தாங்க திருப்பி தப்பு அடிக்கிற இதுவே பெரிய கலைடா. காலமே இதுல இருந்தா உருவானது. ஆமா இதுலதான் வந்திருக்கு. எப்படி இதுக்குள்ள பெரிய ரகசியம் இருக்கு. இதுலயா இதுக்கு தப்புன்னு பேர் வச்சது தப்பு. அப்ப சரியாது, அதுதான் சரி. எப்படி சாமி எல்லா விசேஷத்துக்கும் தமிழ் நாரசம் வைக்கிறேன். ஆமா மங்களவாதியா, சாவுக்கு மட்டும் ஏன் தப்பு அடிக்கிறேன்? ஏன் உனத்தை நடுவில் ஓடுருப்பான் ரவுண்டு கட்டிடுறாங்க. எப்படி முதல் நல்ல சாமியை கும்பிட்டு கண்ணான்னு காய்ச்சி பிடிச்சிட்டு ஒரு கட்டிங்க இழுத்துட்டு கண்ணை மூடிட்டு ஆரம்பிச்சான். எப்படி முதல் பார்ட்டி ஜன்ஜனா ஜனக்னா ஜன்ஜனா ஜனக்னா. வெரி குட், தாராளமான கேரத்துக்கு போலாம். தெரிஞ்சு இந்த அடிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன ஜன்ஜனா ஜனக்னா அப்படின்னா நேத்து இருந்தேன் செத்து போனேன், நேத்து இருந்தேன் செத்து போனேன். என்ன கிடையாது சொல்றேன், இந்த நேத்து இருந்து தப்புலயே சொல்றேன் செத்து சொல்றாங்க அப்படின்னு. அதுக்கு எதுக்கு இருக்க அவர் கேட்பார். எப்படி அவர் கேள்வி கேட்பார். தப்புலயே என்ன கேட்பேன்? ஜனக்கடி ஜனக்குனா ஜனக்கடி ஜனக்குனா. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன ஜனக்கடி ஜனக்குனா அப்படின்னா எங்கிருந்து வந்தவன் எங்கிருந்து வந்தவன் கேட்கிறியா? எங்கிருந்து வந்தவன் அவன் 2 பேரும் பொருங்கப்பா நான் பதில் சொல்றேன்னு கிடுக்கிட்டி. எப்படி ரவுண்டா தொங்கிட்டு இருக்கான். கிடுக்கிட்டியா கிடுக்கிட்டி கிடி கிடிக்கிட்டா கிடுக்கிட்டி கிடி கிடிக்கிட்டா. இதுக்கு என்ன அர்த்தம்? கிடுக்கிட்டி கிடி கிடிக்கிட்டா அப்படின்னா இங்கிருந்து வந்தவன் இங்கிருந்து வந்தவன். ஐயே நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. இங்கிருந்து வந்தேன்னா எல்லா மனிதரும் ஒரு தாயுடைய அடிமைத்திலிருந்து தானே வர்றேன். நேன் திருட்டு கொஞ்சம் இறங்கி கட்டிட்டாம இருக்குங்க. சாகும் போதே சொல்லிவிடாம நல்லவன் கெட்டவனே அம்மா
அவங்க உயிர் எப்படி போகும் தெரியுமா? கபாலத்தின் வழியா போயிரும்டா. உச்சி ஆமா புண்ணியம் பண்றான்னு வச்சுக்க, அவன் கண்ணை திறந்த மணிக்கு செத்துருப்பான்டா. முடிச்சுக்கிட்டே ஆமா பாவம் பண்றான் பாத்தியா, அவனுக்கு ஆசனவாய் வழியா போகும்டா. ஆமா அப்ப அதுல தெரிஞ்சு போகும்டா நல்லவன் கெட்டவன். கண்டிப்பா நீ இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. நீ யாருமே? ஐயோ பஸ் ஸ்டாண்ட் கிராக்கி மேல இருக்கேன். தெரியலையா? தெரியாம அவன் பேர் என்னடா? போடுறான் போல லேசா நேத்து கொஞ்சம் மங்கள இருக்கு. யாருக்கு? நான் வேற யாரும் இல்ல. யாரு? நந்திராசன் மகன். அவர் மகனாடா? அந்த ஈத்திர பையன் மகன். ஏடா அவ்வளவு போய் வைக்கிற? கருடல் நாய். ஏடா அதெல்லாம் ஒரு அப்பா நான். ஏண்டா வச்சுக்கிறப்ப மூணு வைரா பாத்தீங்களா? ஆமா அப்புறம் என்ன அப்புறம் என்னடா அப்படி வைர பேசுற நாயை சிறந்த கோவிலை தந்து சொல்லிக்க மந்திரம் பண்ணிட்டு இருக்காண்டா. அதெல்லாம் நல்ல மனுஷங்களுக்கு. உனக்கா என்ன செஞ்ச காலத்துக்கு நீங்களும் செலுத்திருக்கீங்க. என்ன அப்படி செஞ்ச? ஐயா இந்த குறிஞ்ச நிலத்துல யார் வீட்டுல ஒரு விசேஷம்னாலும் சரி, ஒரு கல்யாணமா காது ஊத்தா ஒரு சடங்கா எதுனாலும் முதல் பத்திரிக்கை எனக்கு தான். ஓஹோ எனக்கு வச்சுட்டு தான் சாமிக்கே கோயில கொண்டு வைப்பாங்க. ஓஹோ அவ்வளவு ஒரு மரியாதை. இந்த ஊரே அப்படி இருக்கும்போது சரி பெத்த தகப்பனானியா? ஆமா அவன் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை கொடுக்கலையாவே பல முறை கேட்டேன். கேட்கும் போது நீ அப்ப இல்ல நீ அப்ப இல்லைன்றியா? இல்லைன்னா என்னடா வேணும்னு நினைக்கிறேன், எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வந்து கொடுக்கணும்ல. அப்புறம் எப்படி மூஞ்சில முழிக்கிறது? கண்ணை கட்டி வருதாடா. சரி சரி நான் சொல்றது உண்மையா இல்ல? இவ்வளவு அறிவா பேசுறீங்களே, நீங்க சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நாங்க சுப்பிரமணியன் டைவர்தான் உங்களுக்கு கிழங்களையே புரியாதே. நீங்க ஒருத்தர் தான் என்னை மாதிரி அறிவா. ஆமா ஏத்துக்கிட்டீங்க. முகர கட்டை அடுத்து யாரா இருக்கா? என் தங்கச்சி வந்திருக்கு, தோழி எல்லாம் வந்திருக்கு. காவலுக்கு வரலாம். தங்கச்சியா? எனக்கா இருக்கேன் விதைச்சிருக்கேன். சரி அண்ணன் தம்பி நாங்க 7 பேரு இருங்க. நல்லா எல்லாரும் நல்லா இருக்காங்க. கடைசி பையன் சின்ன பையன் தான் ரொம்ப வந்தேன். என்ன பண்ண? சின்ன பையன் சாமத்துல 1 மணிக்கு இப்படி நிக்கிறாங்க. எந்திரிச்சுக்கிட்டு எனக்கு இப்ப அண்ணி வேணும் அண்ணி வேணும்ன்றான். அவன் இந்நேரத்துல அண்ணி கேட்டா எங்கடா கூட்டிட்டு வர முடியும்? அண்ணி ஒரு சுடுதண்ணி பாடுறான் அப்படின்னா வந்து விட்டேன் பாருங்க. 4 அடி 4 அடிதான் பித்த உடம்புது பையனுக்கு. அப்படியே தலையை சுத்திக்கிட்டு குபக்குன்னு வாங்கி எடுத்து விழுந்துட்டான். வாங்கி எடுத்துல பையன் அப்படியே சுருண்டுட்டாங்க. நான் தான் வாழைக்கையை தொடச்சு விட்டு மூத்த கலை விட்டு பாடுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கேன். அடுத்த வாரம் அவனுக்கு அலர் வழியில வச்சு மொட்டை அடிக்கலாம்னு இருக்கேன். சாமி பெரியவர் வந்து சந்திரன் தடவி அவனுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு மேல இருந்து நான் உங்க தொம்பியை உட்காந்துருக்கேன். நல்ல மருந்து சொன்னீங்க. இருக்கேன் ஏங்கிட்ட ஒரு நம்பி கிடைக்கேன். அப்ப நீ வாயில கப்புனா கூப்பிடுற போல ஆளுகளை சாமி கோபமா இருக்காரு. அப்புறமா பேசி பார்ப்போம்.